திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த அன்பழகன் அவர்களும் ஐயா கருணாநிதி அவர்களும் இருவருமே சட்டசபையிலே எதிர்த்ததோடு மட்டுமல்ல, அந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களித்தது மட்டுமல்ல, நீதிமன்றத்துக்கும் போனார்கள். பொதுவாக மேதக ஆளுநர் அவர்கள் மக்கள் நல திட்டங்கள் சார்ந்த எல்லா மசோதாக்களுக்கும் விரைவிலேயே ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த பல்கலைக்கழக மசோதா, இந்த நீட் விலக்கு, இது மாதிரியான அரசியல் சார்பு அத்தகைய விஷயங்களை மட்டும்தான் நிலுவையிலே வைத்திருந்தார். மேற்கொண்டு நம்முடைய மேதக ஆளுநர் RN ரவி அவர்கள் இதிலே உரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வார். ஏன் தெரியுமா? இதே மாதிரியான ஒரு சட்டத்தை ஜெயலலிதா அம்மா கொண்டு வர முயற்சி செய்தார். என்ன சட்டம்னா, பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சராக இருக்கலாம். அந்த சட்டத்தை கொண்டு வந்த போது மிக கடுமையாக எதிர்த்தவர் அன்பழகன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த அன்பழகன் அவர்களும் ஐயா கருணாநிதி அவர்களும் இருவருமே சட்டசபையிலே எதிர்த்ததோடு மட்டுமல்ல, அந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களித்தது மட்டுமல்ல, நீதிமன்றத்துக்கும் போனார்கள். என்னடி நீதிமன்றத்துக்கு போனாங்க? அரசியல்வாதிகள், முதலமைச்சர் அவர்கள் வேந்தர் பதவி வைக்க கூடாது, கல்வியாளர்கள் தான் வேந்தர் பதவியிலே இருக்க வேண்டும். திமுக தான் போச்சு. ஆனா இன்னைக்கு திமுக என்ன சொல்லுது? கல்வியாளர்களை விட அரசியல்வாதிகள், முதலமைச்சரே வேந்தராக இருக்கலாம் அப்படிங்கிற இந்த நிலைப்பாட்டுக்கு அவங்க இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இது திமுகவுடைய இரட்டை வேடத்தை காட்டுகிறது. பொதுவாக கல்வி என்பது அரசியல் சார்பற்று இருக்க வேண்டும். கல்வியாளர்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர்களாக நியமிக்கப்பட வேண்டும். கடந்த காலங்களிலே திராவிட மாடல் ஆட்சியிலே துணைவேந்தர்களாக நியமிக்கப்பட்ட முறை நம் அனைவருக்குமே தெரியும். எல்லாம் காசை வாங்கிட்டு தான் துணைவேந்தர் பதவி, அது 10 கோடி 20 கோடிக்கு விலை பேசப்பட்டு தான் இருந்தது. பாரதிய ஜனதா கட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு தமிழக ஆளுநராக RN ரவி அவர்கள் நியமிக்கப்பட்ட பிறகுதான் கல்வியாளர்கள் இந்த துணைவேந்தர் பதவி நியமனத்திலே கல்வியாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அதிலே இருக்கக்கூடிய லஞ்ச ஊழல் ஒழிக்கப்பட்டது. ஆகவே இதை அவர்கள் சட்டசபையிலே தங்களுக்கு இருக்கக்கூடிய மெஜாரிட்டியை பயன்படுத்தி கொண்டு இந்த நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று திமுக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதிலே இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு தற்காலிக வெற்றி கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த நிலைமை மாறும். இதற்குரிய சட்ட போராட்டத்தை மேல் நடவடிக்கையிலே நம்முடைய மேதக ஆளுநர் அவர்கள் நடத்துவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.